உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். இருதரப்பு வாதங்களை வைத்து பார்க்கும்போது அரவிந்த் குற்றவாளி என்று இந்த நீதிமன்றம் முடிவுக்கு வருகிறது. பாலியல் குற்றத்திற்காக 10 வருட கடுங்காவல் சிறை தண்டனையும், பாதிக்கப்பட்ட பெண்ணை மிரட்டி பொய் சொல்ல வைத்த குற்றத்திற்காக 4 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும், ஆக மொத்தம் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்குரிய பாதுகாப்பும் இழப்பீடும் தர வேண்டும் என்று அரசுக்கு இந்த கோர்ட் பரிந்துரை செய்கிறது. Court is adjourned. மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப நன்றிமா. என் பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுத்துட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணுமா. நீங்க மட்டும் தைரியம் கொடுக்காம இருந்திருந்தா என்னால தைரியமா உண்மையை சொல்ல முடியாம போயிருக்கும். அந்த ராஸ்கல் தண்டனையில இருந்து தப்பிச்சிருப்பான். நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. முதல்ல நல்லா படி. உன் படிப்புக்கான செலவை நான் பாத்துக்கிறேன். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். எப்பவுமே நீ யாருக்கும் பயப்படாம தைரியமா இருக்கணும். உண்மைய பேசணும், சரியா? நாங்க வரோம். போயிட்டு வரோம் மேடம். ஹரி, இந்த வழக்கறிஞர் என்ன பெயர் சொன்னாய் சித்திரகுப்தா? ஜெனிஃபர் மகாபிரபு. இந்த ஜெனிஃபர் உடம்பிற்குள் செல்ல உனக்கு சம்மதமா மாறி? ஏன் முடிவை தான் நான் உங்ககிட்ட விட்டுட்டேனே. நீங்களே முடிவு பண்ணுங்க யம தர்மராஜா. சரி மகாபிரபு, அந்த பெண் ஜெனிஃபர் நீதிக்காக போராடி வெற்றி பெற்று அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருப்பதால் எதிரிகள் நாளை காலை ஆக்சிடென்ட் ஆவது போல் செட்டப் செய்து கார் மோதி அவளை கொலை செய்ய போகிறார்கள். அப்போது நம் மாரியை ஜெனிஃபர் உடம்புக்குள் அனுப்பிவிடலாம். மகிழ்ச்சி. இந்த ஜெனிஃபர் உடலில் ஏதாவது பிரச்சனை, நோய் இருக்கிறதா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை தேவி. ஆரோக்கியமான தேகம்தான். ஆனால் என்ன ஆனால்? இன்னும் சில நாட்களில் தற்போது இருக்கும் பாரத தேசத்திலிருந்து அந்நிய தேசத்துக்கு சென்று விட போகிறாள். அதற்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் மாரியால் குழந்தையும் கணவனையும் காப்பாற்ற முடியாதல்லவா? ஆகையால் இது வேண்டாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.